திவ்யா, நான் ரவி பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? ஓகே, உங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்க. நான் இப்போ ஒரு ½ ஹவரில் வரேன். ரவீனா வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதாம்மா உன்னை பார்த்து விசாரிக்கலான்னு வந்தேன். ஆல்ரெடி நான் கேட்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. அதுவா, அது ஜிஎம்சி பாலிசிமா. லாஸ்ட் மந்த் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் ஃபுல் கிளைம் வராது, நம்ம கையில இருந்தும் காசு கட்டணும்னு. அது மட்டும் இல்லாமல் கவரேஜ் 5 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் இருக்குன்றாங்க. ஏதோ நான் மெடிக்கல் ஐட்டம்லாம் கிளைம் ஆகாதுன்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் கையில இருந்து 1.5 லட்ச ரூபா பணம் கட்ட வச்சிட்டாங்க. ஓ, அப்ப நீங்க ஜிஎம்சி பாலிசியை தான் நான் கேட்டப்போ இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா திவ்யா. சரி, இப்போ ஃபேமிலி எல்லாரையும் ஆட் பண்ணி ஒரு 20 லட்சம் கவரேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்து சொல்லுமா. ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுற மாதிரி பாலிசி சொல்லு. அப்புறம் அது கவர் ஆகாது இது கவர் ஆகுதுன்னு ஏதாவது சொல்லி ஏன்ட்டு இருந்து கட்டணும்னு சொன்னாங்கன்னா நான் உன்கிட்ட தான் வந்து பணத்தை கேட்பேன், பார்த்துக்கோ. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நான் சொல்ற பாலிசியில 100% ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? நீங்க என்னை நம்பி தாராளமா பாலிசி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவோட டிஸ்சார்ஜ் சம்மரியை கொடுங்க. டிஸ்சார்ஜ் சம்மரியா? ஒரு நிமிஷம். இந்தாம்மா. நீ ரீப்ளேஸ்மெண்ட், பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன், டைப் 2 டயபெட்டிஸ், ஃபைண்டிங் அக்யூட் பேன்டியாடைட்டிஸா. இது டிக்ளைன் லிஸ்ட் ஆச்சே. என்னம்மா சொல்ற? இதுக்கு அந்த ஹிந்திக்காரனே பரவாயில்ல போலயே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. அண்ணா, அம்மாவுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரியில் அக்யூட் பேன்டியாடைட்டிஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசீஸ் இருந்தால் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பாலிசி தர மாட்டாங்க. ஐயையோ, என்ன திவ்யா எப்படி சொல்ற? இப்போதான் எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய செலவு இருக்கும் போல. இப்போ என்ன பண்ணுறது? என்னால் என்ன பண்ண முடியும்? எங்க பாலிசி எடுங்க எடுங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் பாலிசி எடுக்கிறது இல்லை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேருக்கு ஞான உதயமே வருது போல. என்ன திவ்யா, இன்டைரக்டா என்ன சொல்ற மாதிரி இருக்க? இன்டைரக்டா இல்லை, டைரக்டா உங்களை தான் சொல்கிறேன். எத்தனை தடவை கால் பண்ணியிருப்பேன் பாலிசி எடுக்க சொல்லி. அப்போல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிற்கிறீங்க. சரி விடுமா, இப்போவாது ஞான உதயம் வந்துடுச்சுல்ல. உன் காலேஜ் சீனியர் நினைச்சு பழி வாங்காம உன் கஸ்டமரை நினைச்சு என் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லு தெய்வமே. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். வேற வழியும் இல்லை, நான் சொல்றதான் ஒரே வழி. சொல்லுங்க ஜூனியர், என்ன வழி? நீங்க, உங்க வைஃப், உங்க பசங்க, உங்க அப்பா எல்லாருக்கும் ஒரே பாலிசியில ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு ஜிஎம்சி பாலிசியே இருக்கட்டும். சரி. உங்க 4 பேருக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ வந்ததுன்னா ஜிஎம்சியை யூஸ் பண்ணாதீங்க. இந்த இண்டிவிஜுவல் பாலிசியில கிளைம் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு மட்டும் ஜிஎம்சி பாலிசியை யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஒரே வழி. சரிம்மா. அம்மாவுக்கு ஜிஎம்சில இனிமே கவர் ஆகுமா இல்ல? அதெல்லாம் ஜிஎம்சில எல்லாமே கவர் ஆகும், கவலைப்படாதீங்க. சரி திவ்யா, இப்போ எங்க 4 பேருக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லு, நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். எனக்கு ஜிபேவா? வேணாம், இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தே பேமெண்ட் லிங்க் வரும், அதில் மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஆமா, ராஜா என்ன சொன்னா, பாலிசி போட்டானா? போட்டாரு. உங்களை மாதிரி நிறைய பேர் அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஒரே கொஷினா கேட்டு சாவடிச்சிட்டாரு. ஒரு வழியா போன வாரம் தான் பாலிசி ப்ராசஸ் பண்ணி கொடுத்தேன். அப்படியே அவங்க அப்பாவுக்கு பாலிசி கொடுக்க முடியல. எங்க சொன்னா கேட்குறாங்க, எல்லாம் என்னைய மாதிரியே இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். பேமெண்ட் லிங்கை சீக்கிரமா அனுப்பி கொடுங்க. சரிங்க சார், அனுப்பி விடுறேன், பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. இது மாதிரி 100கணக்கான டிசீஸ் டிக்ளைன் லிஸ்டில் இருக்குது. அதாவது ஒரு சில வியாதியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் டைம்க்கும் இன்சூரன்ஸ் பாலிசியே எடுக்க முடியாது. நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியாமல் அவங்க கையில் இருந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாமா வேணாமான்னு மட்டும் யோசிக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்படுதா? அப்போ உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டோர் ஸ்டெப்ல சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.